அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசன்ன ஞானத்தையும் பிரபஞ்ச அறிவையும் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசிரியர் அனைவரும் ஜி கஷ்டம் அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 12வது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுபகிரகம் என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறது பார்க்க போறோம். பொதுவாகவே 12 இருக்கக்கூடிய விரயத்தை கொடுக்குமானா ஆமா, அது கட்டாயம் விரயத்தை கொடுக்கும். 12 இருக்கக்கூடிய கிரகம் என்னென்ன தரும்? முதல்ல விரயத்தை கொடுக்கும், மருத்துவ செலவை தரும். சுபகிரகமா இருந்ததுன்னா நோயோடைய வலி குறைவா இருக்கும், எடுக்கிற மருந்து கௌரவமானதா இருக்கும், நோய் சொல்றதுக்கும் கூச்சம் இல்லாம இருக்கும். அதுவே 12 ஒரு பாவகிரகமா இருந்துச்சுன்னா அந்த நோயின் பேரை சொல்றதுக்கே கூச்சமா இருக்கும். ஒரு எய்ட்ஸ், ஒரு சொறி சிறுங்க, அந்த மாதிரி ஒரு வலியோட இருக்கும். அப்ப சுபகிரகமா இருக்கும்போது இருக்கிற நோயோட மறைமுக ஒரு கௌரவம் இருக்கு. பார்த்துங்க, ஒண்ணு வைத்திய செலவுக்கு ஒரு முறையான வைத்திய செலவா இருக்கும். சுபகிரகம் 12 இருந்ததுன்னா அது நோயோட வலி அதிகமா இருக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். விரயத்தை கொடுக்குமானா விரயத்தை கொடுக்கும். அப்ப சுபகிரகத்துக்கும் பாவத்துக்கு என்ன சார் வித்தியாசம்? சுபகிரகங்கள் பெரும்பாலும் சுப செலவுகளை, சுப விரயத்தை தான் முன்னிலைப்படுத்துங்க. தெண்ட செலவு வைக்காது, சுருக்கமா ஒரு வீட்டுல சொல்ல போனா. அதே 12 ஒரு பாவகிரகம் இருந்ததுன்னா அது வைக்கிற செலவுகள்ல 70% மேல தெண்ட செலவாத்தான் இருக்கும். முதல்ல சுபகிரகங்கள் நம்ம யார் எடுத்துக்கிற போறோம்? குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை, சந்திரன் எடுத்துக்கிற போறோம். இந்த 3ல இந்த 4 கிரகத்துல 3 கிரகத்தை நீக்கி சந்திரன் இருக்கிற போது மட்டும் விரயம் எல்லாத்தோட அதிகமாகும். அவரால் சுயமா ஒரு காலில் நிக்க முடியல. சுபய கிரகமா இருக்கிற பட்சத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அவருடைய சொத்துக்கள் எல்லாம் அழியறதுக்கு முன்னால அவருக்கு ஒரு ஞானம் மாதிரி கிடைச்சி பாதியோடு நின்னுக்குருவார். அதுவே ஒரு தேய்பிறை சந்திரன் தானே முழு சொத்தும் அழியறதுக்கா அவர் அழைச்சிட்டு போயிடும். அப்ப சுபகிரகமா இருக்குன்னு நினைச்சதுன்னா ஒரு 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 ஜாதகரை கடைசி பட்ச அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டாது, பாதியிலே நிறுத்திக்கும். ஒரு விரயத்தை பண்ணும்போதே ஒரு இடத்துல அவருக்கு புத்திக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து நிறுத்திக்கிறதுன்னு அர்த்தம். அங்க ஒரு சுக்கிரன் இருக்கு. அப்ப சுபகிரகம் இந்த 4க்கு மட்டும் பார்ப்போம். 12ல குரு இருக்கு. அவர் குழந்தை பெறுவதற்காக அல்லது பெற்ற குழந்தைகளை நல்ல வழிபடுத்துவதற்காக, இல்லை நல்ல கல்வியை கொடுப்பதற்காக, இல்லை நல்ல வேலை வாங்கி கொடுப்பதற்காக எவ்வளவு செலவு செய்தாலும் அது தகும். அவரை நீங்க செய்யாதீங்கன்னு சொன்னாலும் செய்வாரு. 12ல குரு இருக்கக்கூடியவங்க தன்னுடைய குழந்தைகளுக்கு எந்த விதமான கணக்கு வழக்கம் இல்லாம செய்வாங்க. ஒரு குழந்தை இல்லாதவருடைய ஜாதகத்துல 12ல குரு இருக்கு. அவர் ஒரு விருந்துக்கு போறாரு. போற இடத்துல அவங்க யாரோ ஒருத்தர் அவர் அப்பான்ட்டா, உங்களுக்கு என்ன வேணுமோ அவர் இறங்கி செஞ்சிருக்காரு. அந்த காரக உறவுக்கு மட்டும் இல்லை, அந்த நபர்களுக்கே அவர் எடுத்து செய்ய தயாராயிருவாருன்னு அர்த்தம். இதுதான் அதுக்கு சிறப்பு. அப்ப குழந்தை இல்லாதவங்களுக்கு 12ல குரு இருக்கு, இல்ல 12ஆம் இடத்த குரு பார்க்குது அப்படிங்கிறவங்க குழந்தைகளுக்காக பார்க்க வேண்டிய மருத்துவங்களை பார்க்கலாம். அதனால அவங்களுக்கு பெரும் பலன் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப லக்கணத்துக்கு 12வது வீட்டுல கூடிய குரு ஏதேனும் ஒரு ரூபத்துல செலவு வைக்குது, அது ஒரு பாசிட்டிவா இருக்கு. கோச்சாரத்துல வர்றாருன்னு வச்சுக்கிறோம். லக்கணத்துக்கு பண்ண கோச்சாரத்துல வரனா அவர் பிறந்த காலத்துல 12ல இருந்து கோச்சாரத்துல 12ல வரக்கூடிய காலங்கள் கூடுதலான சுப பலனை தரதுக்கான். அந்த விரயம் சுப விரயமா தான் இருக்கும். இல்ல பிறந்த காலத்துல 12ஆம் இடத்த குரு பார்த்து கோச்சாரத்துல 12ல குரு வர்றாருன்னா அப்ப குழந்தைகளுக்கு அவர் செய்யக்கூடிய செலவெல்லாம் ரொம்ப சரியா இருக்கும். இதை நம்ம எங்க பயன்படுத்தலாம்? குழந்தைகளுக்காக மருத்துவம் பார்க்கலாமா? குழந்தை பெற மருத்துவம் பார்க்கலாமா? செய்யலாம். என்னுடைய குழந்தை நீட் எக்ஸாம் எழுதி வெளியூர்ல போய் ஏதாவது பெரிய லெவல்ல டாக்டர் ஆயிருமா? 12ல குரு இருந்தா செய்யலாம். அருகாமையில் பெரிய செலவு வைக்கக்கூடிய குழந்தைகள் வேறொரு மாநிலம், வேறொரு நாடுகள்ல பெரிய லெவல்ல புகழை தரும் அப்படின்னா இந்த 12ல நிற்கக்கூடிய குருவுக்கு ஒரு அற்புதமான பலனை சொல்லலாம் அப்படின்னு அர்த்தம். 2வது சுபகிரகமான சுக்கிரன் 12ல இருக்கார். அவர் மற்றவங்களுக்கு செலவு செய்யறத விட மனைவிக்கு, சகோதரிக்கு, மகளுக்கு செய்யற செலவு தான் ரொம்ப அதிகமா இருக்கும்.
தன் உடன் பிறந்த சகோதரிகளை திருமணம் செய்து கொடுப்பதில் ஒரு பயங்கர முன்னிலை இருப்பார். அவங்க குடும்பத்துக்கு பார்த்து பார்த்து செய்வார். மகளுக்கு அதே மாதிரி பார்த்து பார்த்து செய்வார். மனைவிக்கு கேட்க வேண்டியது இருக்கிறது எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருவார். இவர் மனைவி போல யாரையாவது நடத்தினாருன்னா அவங்க சொத்தப்புறம் கூட எழுதி கொடுத்து வந்துடுவார். அதான் இருக்கிற மைனஸ். அப்ப 12 இருக்கக்கூடிய சுக்கிரன் பெண்களுக்கான சுப செலவுகளை செய்ய காத்திருக்கிறது. அவங்க உரிமை உள்ளவர்களாக எவ்வளவு நெருக்கமா இருக்காங்களோ அவ்வளவு செஞ்சிடறாங்க. ஒருத்தர் கார்மெண்ட்ஸ் வச்சிருக்காரு, 12 சுக்கிரன் இருக்கு அப்படின்னா அந்த தொழிலை டெவலப் பண்றதுக்காக அதிகபட்சமான செலவு அவர் செஞ்சிருவாங்க. இந்த 12 இருக்கக்கூடிய சுக்கிரன் கெமிக்கல், உரம், கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரி தொழிலுக்கு கண்மூடித்தனமான செலவு செஞ்சிடறாங்க. சினி ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 12 சுக்கிரன் இருக்குன்னா படத்தை தரமா எடுக்க போறேன், படத்தை சிறப்பா எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி நிறைய செலவு பண்ணிடுறாங்க. அது மறுபடியும் மீட்க முடியாத செலவாயிருது. அவங்கள ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு நிறுத்திக்கணும். இந்த 12 இருக்கக்கூடிய சுபகிரகங்களுக்கு ஒழுங்கான திட்டமிடல் இருந்தா அது பெரிய விரயமா மாறாது, சுப விரயமா தான் இருக்கும். சுப விரயம் நமக்கு சந்தோஷத்தையோ அல்லது மறுபடியும் பணத்தையோ திருப்ப கொடுத்துரும். ஒரு மதிப்பு அழியாது. அதான் விஷயம். 3வது சுபகிரகமா புதன் இருக்குன்னு வச்சுக்கோ. அவர் கல்விக்காக நிறைய செலவு செய்வாரு. உடன் பிறந்த இளைய சகோதரிக்கு திருமணம் செய்தான் தான் பண்ணணுங்கிற தெளிவா இருப்பாரு. அவங்களுக்கு சீர் செய்யறதுல ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். நிறைய நண்பர்களை அவர் வச்சிருப்பாரு. அந்த நண்பர்களுக்கு தன்னுடைய மொத்த சொத்துக்களையும் சுகத்தையும் இழந்துட்டு நிக்கிறவங்கள பார்க்க முடியும். இவங்களுக்கான எச்சரிக்கை என்ன அப்படின்னா, நண்பருடைய எல்லை ஒரு அளவில் இருக்கணும். நண்பருக்கு செய்யக்கூடிய செலவு ஒரு வரையறுப்புல இருக்கணும். அவங்களாலதான் அதுல இருந்து தப்பிச்சு வர முடியும். இல்லைன்னா நிறைய பேர் நண்பர்களை காப்பாற்ற முடியாம போயிடுறாங்க. ஸோ அவங்க அதுல கூடுதல் கவனமா இருந்தா போதுமான ஒன்று. இவங்களுக்கு இந்த 12 கூடிய கிரகமான புதன் இருக்கு அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதை கவனிக்காம மட்டும்னா பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டு அவங்கெல்லாம் சின்ன நோய் வரும்போதே பர்டிகுலரா நரம்பு தோல் சம்பந்தப்பட்ட வியாதி வந்து நல்ல டாக்டரா தொடர்ந்து மருத்துவம் எடுத்தது வெளியே வர்றது ரொம்ப நல்லது. 4வது சுபகிரகமான வளர்பிறை சந்திரன் இருக்காருன்னு சொல்லுவோம். இவங்க தொழில் விஷயங்களும் ரொம்ப கூடுதல் கவனமா இருக்கணும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. தாயாருடைய அன்பு அதிகமா வாங்கணுங்கிறதுக்காக தாயாருக்கு நிறைய செலவு செஞ்சிடறாங்க, அல்லது மாமியார் நிறைய செலவழித்து விட்டுறாங்க. இவங்க ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்றாங்க அப்படின்னா இவங்க மாமியார் வீட்டுல இருந்து செலவுகள் நிறைய கொடுத்து அதுவே ஒரு பெருஞ்செலவா கல்யாண கடனா மாறிடும். இந்த 12 இருக்கக்கூடிய சந்திரன் முதலீடு செய்யக்கூடிய தொழில் தேவையில்லாம நிறைய செலவாயிருது. சுபகாரியங்களுக்கு 1க்கு 3 மடங்கு செலவாயிருது. ஸோ அவங்கெல்லாம் என்ன செய்யலாம், சுபகாரியம் நடக்கும்போது இவங்க செலவை ஏத்துக்கிறாம வேறு ஒரு ஆள் மூலியமா செய்யலாம், அது ஒரு பெரிய பொருளாதாரத்தை மிச்சப்படுத்தும் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 12 கூடிய சந்திரன் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, வேறொரு மொழி அல்லது வேறொரு நாடுகளை போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் பரிபூர்ணமாக உதவி செய்கிறது. அந்த சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் சனி ராகு நட்சத்திரம் வந்து அது கூடுதலாக உதவி செய்கிறது. எடுத்தவனே ஒரு கிரகம் விரயத்திலுக்கு தீமை செய்யும்னு சொல்லாம அது சுபகிரகமா, சுபகிரகத்துல அது என்ன தன்மையோடு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து செய்யும்போது நமக்கு கூடுதலாக ஒரு பலன் கிடைக்கிறது. நம்ம ஜிகாஸ்டோ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஜோதிடத்துல அனுபவம் வாய்ந்த கருத்துக்களை தொகுத்து ஒரு சின்ன சின்ன நிகழ்ச்சி அவங்க கொடுத்துக்கிட்டே வரோம். நம்முடைய நோக்கம் என்ன, எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சிறப்பாக சேர வேணுங்கிறது நம்முடைய நோக்கம், என்னுடைய ஆசையும் கூட. அதுக்காக தரமான ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்கி எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்து வரோம். ஜோதிடம் அடிப்படை படிக்கணும் விருப்பம் இருக்கவங்களுக்கு வரப்போற மே மாசம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் வகுப்புல நடக்க காத்திருக்கு. விருப்பம் இருக்கும் கீழே இருக்க நம்பர்ல பதிவு செய்யலாம். இந்த ஜோதிடம் என்ன நமக்கு பலனை கொடுக்குது அப்படின்னா, 2 முக்கியமான விஷயம். எந்த இடத்துலயும் ஒரு பதட்டம் இல்லாத ஒரு மனநிலை கொடுக்குது. முடிவெடுக்கும் திறனை அதிகப்படுத்து. இதை செய்யலாம் செய்யக்கூடாது, இன்னைக்கு போனா நடக்கும் நடக்காது, இப்படி இருக்கணும் அப்படிங்கிற நமக்கான ஒரு ஒழுங்கினத்தை, நமக்கான ஒரு நேர்கோட்டு திட்டமிடலை பக்காவா எடுத்து கொடுத்துரும். ஒரு சிறந்த வழிகாட்டியா நம்ம கூட பயணிக்குது. யாரோ ஒரு நண்பரை பிடிச்சி வழி கேட்கறத விட நம்முடைய மூலையை நமக்கு வழிகாட்டக்கூடிய சக்தி இந்த ஜோதிடம் கொடுக்கும். அதனால எல்லாருமே ஜோதிடம் கற்றுக்கொள்வது சால சிறந்தது.
எளிமையான ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க கீழே நம்பரை பதிவு செய்யலாம். வரப்போற மே மாசம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில சிறப்பான பாடத்திட்டமா இருக்கும். அது நானும் உங்களுக்கு வகுப்படுப்பேன். எது ரொம்ப நடைமுறைக்கு தேவையோ அதுகளை மட்டுமே நடத்தி அதுகளை மட்டுமே கொண்ட ஒரு வகுப்பா இருக்கும். படிக்க வகுப்பும் இருக்கும், பயன்பெறலாம். அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாவினுடைய ஆசையில் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் நீண்டாயிலும் நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழும் மெய்ஞானமும் பேரறிவும் பிரசன ஞானமும் பெருமையோடு கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.